வெல்கம் டு கேடிசி ட்ராமாஸ் தமிழ். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த மாடர்ன் ட்ராமாவோட 23வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஷியா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, செம்மையாக எல்லாமே பிடிச்ச ட்ரெஸ்ஸாக வந்து சமைச்சு வைப்பாங்க. ஏன்னா ஃப்ரெண்டு தங்கியிருக்காள் வீட்டில், அதனால். அதுக்கப்புறமேட்டுக்கு ஷியா, லீ, அப்புறம் ஜின்யா, அவனோட பாய் ஃப்ரெண்ட் லூசி 4 பேர் சேர்ந்து நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. சாப்பிட்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு லீ வந்து ஆஃபீஸுக்கு கிளம்புவாரா. கிளம்ப போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஷியா கிட்ட வந்துட்டு ரூமெல்லாம் நீட்டாக மறக்காமல் க்ளீன் பண்ணி வச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போவார். இவ்வளோ உரிமையாக அவர் பேசுகிறத பார்த்த ஜின்யாவும் லீஸியும் நம்ம ஹீரோயின் ஷியா கிட்ட கேட்பாங்க, என்னாச்சு உங்கள் 2 பேருக்கு ரிலேஷன்ஷிப் ஏதோ வேறு மாதிரி போகிற மாதிரி தெரியுது, ட்ராக் என்கிட்ட போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணி கேட்பாங்களா. அதுக்கு ஷியா சிரிச்சுக்கிட்டே, அப்படிலாம் ஒன்றுமே இல்லை, அவர் எப்பயுமே ரொம்ப லேசி இர்ரெஸ்பான்சிபிளாக இருப்பார், நான் தான் எல்லா வேலையும் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மேனேஜ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம லூசி சொல்லுவாங்க, நம்ம லீயை பார்க்குறதுக்கு நான் இப்போ ரீசெண்டாக ஷின்ஷன் குரூப்போட சேர்மன் பார்த்தேன், லீஷன் சொல்லிட்டு, அவரை மாதிரியே இருக்கார், ஒருவேளை அவங்க 2 பேருக்கு ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஷியா அதை பெருசாகவே எடுத்துக்க மாட்டாங்க. ரொம்ப ஓவரான யோசிக்க வேணாம், அவனையும் வீட்டில் துரத்தி விட்டாங்கன்னு வந்து என் கூட தங்கிட்டு இருக்கான், பேசாமல் விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டாப்பிக்கை கட் பண்ணி விட்ருவாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம தாங்கியூ தான் காட்டுவாங்க. அவங்க குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே டான்ஸ் ப்ராக்டிஸ் வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்களா. அப்படி அவங்க கிளாஸ்லாம் செஞ்சு சொல்லி கொடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு ஜூனோட அம்மா போயிட்டு வாலண்டியராகவே தாங்கியூட்ட பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி என்னம்மா சொல்லுங்கன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி இதுக்கு மேற்பட்டு உங்கள் விஷயத்தில் வந்து நான் தலையிட மாட்டேன், நான் இன்டர்ஃபியர் பண்ண மாட்டேன், நீ வந்து ஜூனை வந்து அக்செப்ட் பண்ணிக்கமா அப்படின்னு சொல்லும்போது தாங்கி என்ன சொல்லுவா அப்படின்னா, எனக்கு வந்து ஜூன் கூட இருக்கும்போது ரொம்ப பிடிக்கும், எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது, அவனை ஒரு ஃப்ரெண்டாக மட்டும்தான் என்னால் பார்க்க முடியுமே தவிர பாய் ஃப்ரெண்டாக கிடையாது, ஏன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்னு போயிட்டோம்னா உங்களை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், உங்களுக்கு எனக்கு செட் ஆகாதுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேரெக்டாகவே ரிஜெக்ட் பண்ணி விட்ருவான். அவங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்றதே தெரியாது, இப்படி சொல்லிட்டாலே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. இந்த டயத்தில் நம்ம ஷியாவை தான் காட்டுவாங்க. ஷியாவுக்கு வந்து அவங்க அப்பா கிட்டேருந்து ஃபோன் வரும். என்ன சொல்லுவார் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து சீக்ரெட்டாக வந்து ஒரு பிளைண்ட் டேட் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன், கொஞ்சம் போய் மீட் பண்ணுமா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, எதுக்குப்பா இந்த மாதிரி தேவையில்லாமல் ரெடி பண்ணீங்கன்னு கேட்கும்போது, ப்ளீஸ்மா ஒரு தடவைமான்னு சொல்லும்போது, சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. ஆல்ரெடி நான் ஃபோன் நம்பரையும் கொடுத்துட்டேன், டயத்துக்கு மட்டும் மீட் பண்ணிடுமான்னு சொல்லுவோம். சரி அப்பா கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஓகேப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, வாங்கோட அம்மா கூட முடியாமல் இருப்பாங்கள்ல, அவங்களோட சர்ஜரிக்கு இங்கே ஷாங்காக்கே வந்து மாற்றிருந்துருப்பாங்க. இந்த ஏற்பாடு பூராத்தையும் நம்ம லியா தான் பண்ணியிருந்திருப்பா வாங்காக. அதனால் வாங்க கால் பண்ணி அவளுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லுவான், நீ தான் எல்லாமே பார்த்துக்கிட்டில, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லும்போது, பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி அவள் சொல்லுவாளாம். அப்போ கேட்பான், ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அம்மா பார்க்க முடியுமான்னு கேட்கும்போது, இல்லைப்பா எனக்கு ஒர்க் வந்து ரொம்ப பிஸியாக இருக்குது, அதனால் அதை நான் வர முடியாது அப்படின்ற மாதிரி இல்லையா சொல்லிடுவான். வாங்க புரிஞ்சுக்குவான், ஏன்னா அவளோட ஒர்க் எந்தளவுக்கு பிஸின்னு அவனுக்கே தெரியும்ல, வேறு வழி இல்லை அதான் அவாய்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டு சரி ஓகேம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விட்டுருவான். இன்னொரு பக்கம் பார்த்தா அப்படின்னா, ஜூன் வந்து இப்போ ரீசெண்டாக நம்ம தாங்கி கூட அதிகமாக பேசுகிறானே, அதனால் வந்து இதுக்கு மேற்பட்டு வந்து நம்ம தாங்கி கூட வந்து சேர்ந்து நம்ம லவ் வந்து புதுப்பிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி சந்தோஷமாக இருப்பானா. இவன் இப்படி சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தா அவங்களோட அம்மா வந்து இவன் இந்தளவுக்கு சந்தோஷமாக இருக்கான்னு சொல்லிட்டு, நீ போய் தாங்கி வெளியே பார்த்து மீட் பண்ணு பேசு அப்படின்ற மாதிரி சொல்லி என்கரேஜ் பண்ணுற மாதிரியே பேசுவாங்க. இது கேட்கும்போது ஜூனுக்கு சந்தேகம் வரும், ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிங்களாமான்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி வைப்பாங்க. அடுத்து அவன் போய் தாங்கியை மீட் பண்ணுவான். மீட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு தாங்கி வந்து சொல்லிடுவான், இந்த மாதிரி இன்றைக்கி உன்னோட அம்மா என்னை மீட் பண்ணாங்க, 2 பேர் பேசணும், நான் ஆல்ரெடி டேரெக்டாகவே சொல்லிட்டேன், உனக்கு எனக்கு செட் ஆகாது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான், நீயுமே நம்ம லவ் பண்ணுவோன்ற ஏதாவது என்ன வச்சுருந்தீங்கன்னா அதை மறந்துரு அழிச்சிருன்னு சொல்லும்போது, நீயே இந்த மாதிரி சொன்ன, எங்கள் அம்மா ஏதாவது சொல்லிட்டாங்களா, உன்னை காயப்படுத்திட்டாங்களா அப்படின்னா சொல்லு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுவான். ஆனாலும் நம்ம தாங்கி வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவாங்க, இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் என்னோடய முடிவில் ஸ்ட்ராங்காக இருக்கேன், நீ வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகணுன்னா கொண்டு போகலாம், இல்லைன்னா வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இதுக்கெல்லாம் காரணம் எங்கள் அம்மா தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கோச்சிட்டு அவங்க அம்மா கூட சண்டை போடுறதுக்காக போவான். வீட்டுக்கு போயிட்டு அம்மா கூட சண்டையும் போடும்போது அவங்க வந்து கதவை அடைச்சிட்டு வெளியிலே வரமாட்டாங்க. இவனும் கத்தி கத்தி பார்ப்பான், அம்மா வெளியில் வரலன்னு சொல்லிட்டு கோவத்துலேருந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுவான்.
இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஷியாவை தான் காட்டுவாங்க. அடுத்து இவங்களுக்கு ப்ரொஃபஷ்னலாக ஒரு எக்ஸாம் வருதுல்ல, அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பாங்க. அப்போலேயே வந்து பார்த்துட்டு ஏதாவது கைடன்ஸ் வேணுமான்னு கேட்கும்போது, ஆமாம் கொஞ்சம் சொல்லிக் கொடுத்தா நல்லா தான் இருக்குன்னு சொல்லவும், நான் வேணால் உனக்கு டியூட்டரை வந்து சொல்லித்தரேன், ஆனால் அதுக்கு ஒரு கண்டிஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்ன கண்டிஷன் கேட்கும்போது, வேறு என்ன டீ எக் தான் பண்ணித்தரணும், நீ இஞ்சி கொடுக்குற டீ எக் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டீல் போட்டுக்குவாங்க. அதுக்கப்புறம் லீ என்ன பண்ணுவார் அப்படின்னா, ரொம்ப சின்சியராகவே நம்ம ஷியாவுக்கு வந்து என்னென்ன படிக்கணும் அப்படின்ற விஷயம் எல்லாத்தையும் கைட் பண்ணி சூப்பர்வைஸ் பண்ணி பார்த்துட்ருப்பார். இந்த டைம் தான் நம்ம ஷியாவுக்கு வந்து அவருக்கு வந்து ஒரு பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்களே அவங்க அப்பா, அவர் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி மீட் பண்ணலாமான்னு கேட்கும்போது, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான டேட்டு டைமு அந்த ப்ளேஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த விஷயம் எல்லாமே நம்ம லீக்குன்னு தெரியும். கரெக்டாக அந்த டயத்துக்கு நம்ம ஷியா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரொம்ப சூப்பராக ட்ரெஸ்அப் பண்ணிட்டு ஆஃபீஸ்க்கு வந்து போவாங்க. இதுக்கு முன்னாடி மேக்கப்பே போடாத ஒரு பொண்ணு திடீர்னு மேக்கப் போட்டு வந்து ஆஃபீஸ் ஃபுல்லாக பார்ப்பாங்களே, அந்த மாதிரி தான் சூப்பராக இருப்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம லீவுமே இவ்வளோ அழகாக இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்ருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு ஷியா பிளைண்டட் போகிறாங்க அப்படின்றது நம்ம லீக்கு நல்லாவே தெரியும்ல. அசிஸ்டண்ட்டை நோட் பண்ணி விட்டு எந்த இடம்ன்றதை எனக்கு வந்து தெரியும், எனக்கு வந்து அந்த இடத்துல ஒரு புக்கிங் போடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சீக்ரெட்டாக வாட்ச் பண்ணணுன்னு சொல்லிட்டு அங்கே போவாங்க. கரெக்டாக நம்ம ஷியாவும் பிளைண்ட் டேட்டுக்கு வருவாங்க. நம்ம லீ வந்து எங்கே போய் உட்காருன்னு தெரியாமல் ஒரு சப்பியாக ஒரு பொண்ணு உட்காந்துருக்கும். அந்த பொண்ணு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு கோச் கிட்ட பேசணும் வந்திருப்பாங்க. அந்த பொண்ணோட டேபிளில் போய் உட்காருவோம். அந்த பொண்ணு இவர் தான் கோச்சுன்னு சொல்லிட்டு கோச் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பிள்ளை பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம லீ அந்த பொண்ணு பேசுகிற எதையுமே கண்டுக்காமல் இந்த கோச்சிங் என்ன போயிட்டுருக்கு அப்படின்ற விஷயத்தையும் வந்து ஊற்று ஊற்று பார்த்துட்ருப்பாரு. ஒரு கொஞ்சம் அவருக்கு என்ன அப்படின்னா கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும், இருந்தால் அதை பார்த்துட்ருப்பாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஷியா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிளைண்ட் டேட்டுக்குன்னு மீட் பண்ணுறதுக்கு ஒரு பையனை மீட் பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்களே, அவங்க கூட வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த பையன் என்னன்னா வந்ததுலேருந்து தொண பேசிக்கிட்டே இருப்பானா. நம்ம ஷியாக்கே கடுப்பாயிரும், என்னடா அது இவங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து லைஃப்பில் தன்னோட ஐடியா பற்றி ஃபுல்லாக பேசிட்டு, அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஹவுஸ் ஹோல்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம் இருக்குது, உனக்கு வந்து வீடு இருக்குது, ஆக்சுவலி என்கிட்ட வீடு இல்லை, பேசாமல் ஒன்று பண்ணலாம், நம்ம ரெண்டு பர்ஃபெக்ட் மேட்ச், மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரையல் மாதிரி லிவிங்லேருந்து இருந்து பார்க்கலாமா, எப்படி இருக்கும், அப்படி பண்ணோன்னா நம்ம கம்பேரிட்டிவ்லி எல்லாமே நமக்கு தெரியும்ல, யார் ப்ளஸ்ஸு யார் மைனஸ்ன்னு சொல்லிட்டு நீ என்ன நினைக்கிற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஷியா கடுப்பே ஆயிடுவா. இதுக்கு மேற்பட்டு இவன்கிட்ட வந்து இது பண்ண முடியான்னு சொல்லிட்டு பேக் எடுத்துகிட்டு கோமா அங்கேருந்து போவாளா. ஆனால் அந்த ஆள் விட மாட்டான், போவாத அப்படின்ற மாதிரி சொல்லி தடுக்க ட்ரை பண்ணும்போது, இவளே இதுக்காக தான் நம்ம லீ காத்துட்டு இருந்தேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேகமாக வந்து அவன் வந்து கை அடுத்து வந்து வைக்கிறதுக்குள்ளேயே போட்டு அடிச்சிடுவார். அடித்தது மட்டும் இல்லாமல் நம்ம ஷியா கிட்ட வா இங்கேருந்து ஓடி போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் மூஞ்சியில் ஒரு பஞ்சை விட்டுட்டு 2 பேரும் அங்கேருந்து எஸ்ஆகி ஓடிடுவாங்க. இதோடு என்ன ஆகுது அப்படின்னா இந்த எபிசோடு வந்து முடியுது. அடுத்து என்ன ஆகுன்றத அடுத்த எபிசோடில் வந்து பார்க்கலாம்.